கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, thank you, sir. Thank you. Okay, sir. Good evening to all. எல்லாருக்கும் வந்து சாயந்தர நேரம் எல்லாருமே ரிலாக்ஸ்டா கவனிக்கலாம் கிளாஸஸ். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. சிஸ்டத்துல வந்து என்னென்ன பண்ணணும், அசம்பிளிங் பண்றது, டிசிப்ளின் பண்றது, ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ரிப்பேர் எப்படி, சர்வீஸ் பண்றது எப்படி, லேப்டாப் எப்படி பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் வந்து வாங்கிடுறோம், அது எப்படி மெயின்டைன் பண்றது. இப்ப வீடு வாங்கிடுறீங்க, அப்புறம் வீடை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், வீடு கிளீனா இருந்தாலே நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை வாங்கிடுறோம். பட் சிஸ்டம் வந்து ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும், நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் உடனுக்குள்ளே இருக்கணும், நம்ம அதுல ஸ்டோர் பண்ற டேட்டாஸ் எல்லாம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு தெரியணும் இல்லையா. எப்பப்ப நம்ம வந்து வீட்டுல வந்து தேவையற்ற பொருட்களை என்ன பண்ணுவோம், அப்பப்போ கிளீன் பண்ணி வச்சுப்போம். தேவையில்லாதெல்லாம் தனியா தூக்கி தூர போடுறது, கரெக்டா அந்த பொருள் அந்த இடத்துல வச்சு சார் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹோஸ்ட் சைடில் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. இப்போ வந்துடும், லைன்ல வந்துடும். எல்லாரும் 2 minutes வெயிட் பண்ணுங்க. அங்க நெட்வொர்க் இஷ்யூ சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க, உடனே லைன்ல வந்துருவாங்க.
மேடம். சார் ரெடி சார். ஓகே மேடம். ஓகே ஸ்டார்ட் ப்ரோக்ராம் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க. பிடிஎஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார் நான். ஓகே மேடம். ஓகே. பிடிஎஃப்ல தான் கரெக்ட்டா வரும் போல இருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து பேக்கப் அண்ட் ரிஸ்டோர் பத்தி பார்க்க போறோம். என்னோட நேம் சாந்தி. ஏடிஓ ஒசூர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் விண்டோஸ்ல வந்து நெட்வொர்க் டோபாலஜி பத்தி பார்த்தோம். இப்போ விண்டோஸ் செக்யூரிட்டிஸ்ல பேக்கப் அண்ட் ரிஸ்டோர்ஸை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். விண்டோஸ்ல வந்து பேக்கப்னா என்னங்கிறத பத்தி இப்பதான் உங்களுக்கு ஆரம்பிச்சேன் நான். எப்பவுமே எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சிஸ்டத்துல போட்டு வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது நம்ம புதுசா ஒரு சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ வந்து ஆட் பண்றோம், சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றீங்க, இல்ல ஹார்ட்வேர் வந்து நீங்க புதுசா ஆட் பண்ணும்போது அது உங்களுடைய சிஸ்டத்துக்கு வந்து சூட் ஆகல அப்படின்னா என்ன ஆகும், திருப்பி நம்மளுடைய சிஸ்டத்துடைய ஃபைல்ஸ் வந்து கரெக்ஷன் பண்றதுக்கான சான்சஸ் ஆகும், கரெக்டாக சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல நமக்கு வந்து முதல்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் கண்டிப்பா வேணும் அப்படின்னா என்ன பண்றது, நம்ம அப்ப யோசிப்போம், ஐயோட ஒரு பேக்கப் கூட இல்லையே, ஒரு காப்பி கூட பண்ணி வச்சுக்கலையேன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராகவே நம்மளுடைய ஒர்க், இப்ப நம்ம வந்து ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், கம்பெனி விஷயம், நிறைய விஷயங்கள் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது பேக்கப். பேக்கப் இல்லைன்னா ஒரு கம்பெனில வந்து ஒரு நாள் வந்து ஒர்க் பண்ற மாதிரி சிஸ்டம் அடுத்த நாள் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது அதுல எந்த இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணுது, சப்போஸ் வைரஸ் ஏதாவது ஃபார்மா இருந்தா கூட ஒர்க் ஆகாம போகும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து லேகிங் ஆகும், ஒர்க் வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல எல்லா கம்பெனிஸும் கம்பல்சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த பேக்கப் எடுத்து வைக்கிறத பத்தியும் அது எப்படி ரீஸ்டோர் பண்ற ரீஸ்டோர் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாங்கிறதையும் பாக்குறோம். அதுக்கு அடுத்தது ரெக்கவரி ஆப்ஷன், அடுத்தது டிஸ்க் கிளீன் அப். ரெக்கவரி ஆப்ஷன் சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்து டிஸ்க் கிளீன் அப்ங்கிறது ஜங்க் ஃபைல்ஸ், நம்ம சிஸ்டத்துல இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்க் கிளீன் அப்ங்கிற ஒரு யூட்டிலிட்டி மூலமா அதை கிளீன் பண்ணி நம்ம சிஸ்டத்துடைய பர்ஃபார்மன்ஸை வந்து ஃபாஸ்ட் பண்ண முடியும். ஏன் நம்ம வந்து பேக்கப்பும் ரெக்கவரி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் எதுக்காக பேக்கப் அப்படின்னா, ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் ஸ்டோரிங் காப்பீஸ் ஆஃப் டேட்டா தட் கேன் பி யூஸ் டு ப்ரொடெக்ட் ஆர்கனைசேஷன் எகென்ஸ்ட் டேட்டா லாஸ். நம்ம தெரியாம அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு பர்பஸ்னால நம்மளே வந்து தெரியாம டேட்டாஸை வந்து என்ன பண்ணிடுவோம், டெலீட் பண்ணிடுவோம். இல்ல வேற யாராவது வந்து தெரியாம வந்து சிஸ்டத்துல உட்காந்து நம்ம முக்கியம் நினைச்சிருக்க டேட்டாஸ் அவங்க டெலீட் பண்ண போறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். அப்ப இல்ல நம்ம ஆன்டி வைரஸ் நம்ம நெட்ல இருக்கும்போது என்ன ஆகும், அதுல இருந்து வரக்கூடிய வைரஸ்னாலையும் நம்ம டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா பேக்கப் வேணும். So the process of backup is to create a copy of data that can be recovered in the event of primary data failures. So நமக்கு வந்து டேட்டா ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேக்கப் இருந்ததுன்னா நம்ம திரும்ப சிஸ்டத்தை பழையபடி கொண்டு வர முடியும். ஹார்ட்வேர் நான் சொன்ன மாதிரி புதுசா நீங்க ஏதாவது ஹார்ட்வேரோ இல்ல சாஃப்ட்வேரோ வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்துக்கு அது வந்து சூட்டபிளா இல்லைன்னா அதுல இருக்கக்கூடியதுல என்ன ஆகும், நமக்கு எரேஸ் ஆயிடும். ஆக்சிடென்டா எரேஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம பேக்கப் வேணும். விண்டோஸ்ல வந்து பேக்கப் அதோடைய ஃபைல்ஸ் நம்ம வந்து விண்டோஸ்ல வந்து பேக்கப் ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன் நம்ம பேக்கப் எடுத்து வச்சோம்னா அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தாலே தெரியற மாதிரி டாட் பேக் அப்படின்னு வரும். பேக்கப் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நேம் பேக்னு பின்னாடி வரும். அது பார்த்தாலே பேக்கப் ஃபைல் அதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ரெக்கவரி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணுவோம். ரெக்கவரி பேக்கப் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க, டேட்டாஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கணும் ரெகுலரா. அது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குதுல, பீரியாடிக்கா எடுத்து வைப்பாங்க, வீக்லி ஒன்ஸ் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரெகுலர் பேக்கப் இருந்ததுன்னா சப்போஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னா அந்த பேக்கப் எடுத்து வச்சுக்கிறதுல இருந்து நம்ம சிஸ்டத்தை பழையபடி ரெக்கவரி பண்ணி கொண்டு வர முடியும். Backup and recover describe the process of creating and storing copies of data that can be used to protect the organization against data loss. நம்ம ஆக்சிடென்ட்ஸ்ல நம்மளுடைய கம்பெனி இருக்க டேட்டாஸ் வந்து எரேஸ் ஆச்சா அது முழுசா முதல்ல இருந்த சிஸ்டம் மாதிரி நேற்றுக்கு என்ன பொசிஷன்ல சிஸ்டம் இருந்தா அதே பொசிஷன் திரும்ப கொண்டு வரணும்னா நம்ம கிட்ட பேக்கப் கண்டிப்பா வேணும். இதுல ரீஸ்டோரிங் ரொம்ப முக்கியம். பேக்கப் எடுத்தாதான் நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பேக்கப்ல டைப் ஆஃப் பேக்கப், ஃபுல் பேக்கப், இன்கிரிமெண்டல் பேக்கப், டிஃபரன்ஷியல் பேக்கப், மிரர் பேக்கப்னு சொல்லுவோம். இது 4 டைப்பு உள்ள என்னென்ன மெத்தடு என்னென்ன மாதிரி அப்படின்னு, அதாவது எந்தெந்த மெத்தடுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னுட்டு. ஸோ பேக்கப்பை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல் பேக்கப் அப்படின்னா ஃபுல் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் நீங்க பேக்கப் எடுக்க போறீங்க அப்படின்னா இட் வில் டேக் ஆல் டேட்டாஸ், அதுல இருக்கக்கூடிய டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடியது, சப் ஃபோல்டர் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே பேக்கப் எடுப்போம். பட் இதனுடைய நம்ம டேட்டாக்கு எவ்வளவு பைட்ஸ் வந்து மெமரி சைஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கப் எடுக்கக்கூடிய டைம் வந்து லென்த் வந்து லாங் டேர்மா இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேக்கப் எடுக்கும்போது லாங் டைமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்தது எடுக்கும்போது கொஞ்சம் குறையும்.
ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பேக்கப் எடுக்கும்போது இட் வில் டே 1 டே 2 டேஸ் கூட எடுத்துக்கும். நம்மளுடைய டேட்டா கன்சப்ஷனை பொறுத்து இருக்கு. நம்மளுடைய ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும். ஸ்லோயஸ்ட் ப்ராசஸ் பேக்கப், ரீஸ்டோர் டைம் வந்து ஃபாஸ்டா இருக்கும், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஹையா எடுத்துக்கும். ஏன்னா அது வந்து ஃபுல் பேக்கப் எல்லாமே எடுத்துக்கும். ஃபோல்டர்ஸ் சப் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும் அதுல. இன்கிரிமெண்டல் பேக்கப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பேக்கப் எடுக்கிறோம், அடுத்த நாள் வரும், அடுத்த நாள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் டே அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் பேக்கப்க்கு அப்புறம் நம்ம என்ன வந்து புதுசா ஆட் பண்ணிருக்கோம், என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோமோ அந்த மாடிஃபிகேஷனை மட்டும் எடுத்துட்டு போறது தான் இன்கிரிமெண்டல் பேக்கப். டிஃபரன்ஷியல் மேக்கப் அப்படின்னா ஆல் டேட்டா சின்ஸ் லாஸ்ட் ஃபுல், கடைசியா என்ன வரைக்கும் எடுத்திருக்கோமோ அது ஃபுல்லா எடுத்துட்டு போவோம். அது ஸ்பீட் வந்து மாடரேட்டா இருக்கும், நாமினலா தான் இருக்கும். ஃபாஸ்ட் ரீஸ்டோர் டைம் ஃபாஸ்டா இருக்கும், இது மாடரேட்டா, ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் போதுமான அளவு எடுத்துக்கொண்டு. பட் மிரர் பேக்கப் அப்படிங்கிறது வந்து சிஸ்டம் இமேஜ் பேக்கப்னு சொல்லுவோம். மாடிஃபைடு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கும், ஆனா அது ஃபாஸ்டா எடுத்துக்கும். இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பேக்கப் மெத்தட்ஸ் இருக்கு இதுல. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் பேக்கப்ல பாத்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேக்கப்னு சொல்றோம், ஏன் காப்பி பண்ணக்கூடாது பேக்கப் பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னா, பேக்கப் வந்து காப்பி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாமினலா எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும். நீங்க இப்ப 16 GB இருக்கலாம், இல்ல எவ்வளவு ஜிபி 32 GB இருக்கலாம், 64 GB இருக்கலாம், பென்ட்ரைவ் இருக்கலாம், இல்ல 1 TB இருக்கலாம். இப்போ பேக்கப் எடுக்கிறதுடைய பர்பஸ் என்னன்னா, காப்பி பண்ணோம்னா இட் வில் மார்க் வித் மோர் ஸ்பேசஸ். பட் பேக்கப் எடுக்கும் போது அது எல்லாமே கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட்ல வரதுனால நம்ம டேட்டா ஆக்குபேஷன் வந்து கம்மி பண்ணும். அதனாலதான் கோ ஃபார் பேக்கப். காப்பி எடுத்து நம்ம ரீஸ்டோர் பண்றது முடியாது, ஆனா பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்றது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், சீக்கிரமா முடியும். டேட்டாஸ் வந்து ரெக்கவரி பண்றதும் நல்லா இருக்கும் நமக்கு. பேக்கப் வந்து எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸ், பேக்கப் யூசிங் எக்ஸ்டர்னல் டிரைவ், தட் மீன்ஸ் பென் டிரைவ் யூஸ் பண்ணி பேக்கப் எடுக்கலாம். அதே போல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அதை வச்சு நம்ம வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். பேக்கப் ஓவர் இன்டர்நெட் வழியா எப்படி எடுப்போம், இப்ப கூகுள் டிரைவ் எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா, பேக்கப் கூகுள் டிரைவ் வச்சிருக்கீங்க இல்லையா, கூகுள் டிரைவ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கூகுள் டிரைவ் யூஸ் பண்றீங்க நீங்க. கூகுள் டிரைவ் ஜிமெயில் உள்ளதுன்னா கூகுள் டிரைவ் வருது, அது வந்து ஒன் ஆஃப் த பேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்டர்நெட். இப்போ பேக்கப் போட்டு அதுல போட்டு வச்சீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சீங்கன்னா எங்க வேணா நம்ம அதை எடுத்துக்க முடியும். உங்க சிஸ்டத்துல தான் இல்ல, நீங்க மொபைல்ல இருந்து கூட அதை எடுத்துக்க முடியும். அடுத்தது பேக்கப் யூசிங் கிளவுட் ஸ்டோரேஜ் டிவைஸ், கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். கிளவுட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ் அப்படின்னா இங்க பாருங்க எப்படி மூவ் பண்ணு. Backup storage devices. The first one is external drives, CDO, DVDO, Blu-ray device இருக்கு. அந்த டிஸ்கை யூஸ் பண்ணியாவது நம்ம வந்து எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸ்ல இருந்து பேக்கப் எடுத்துக்க முடியும். அடுத்தது USB ஃபிளாஷ் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி பென் டிரைவ் யூஸ் பண்ணி எடுக்கலாம். நெட்வொர்க்ல வந்து நம்ம வந்து இப்ப சொன்ன மாதிரி நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் பண்ணி, நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ் டிவைசஸ், நெட்வொர்க்ல இருக்கு, ஒரு லேண்ட் நெட்வொர்க்ல இருக்கு, அதை வந்து நீங்க பேக்கப் எடுக்கணும்னா அதோட வேல்யூம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ் NAS யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு கிளவுட், இது சிம்பிள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கூகுள் டிரைவ். இந்த கூகுள் டிரைவ்லயும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மொபைல்லயே வந்து என்ன பண்றீங்க, எல்லாமே வச்சிருக்கீங்க, வேர்டு எக்ஸல் எல்லாமே போடுறீங்க, முக்கியமான ஃபைல்ஸை ஸ்கேன் பண்றீங்க, அது என்ன பண்ணலாம், நீங்க பத்திரமா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் டிரைவ்ல போட்டா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். பென் டிரைவ் இதெல்லாம் வந்து உங்க கையில இருந்தா மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஆனா கூகுள் டிரைவ்ல போட்டீங்கன்னா நெட்ல வந்து போட்டு வைக்கிறதுனால நம்ம எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் கூகுள் டிரைவ்ல. Where should backup files be saved? நம்ம வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிசைட் பண்ணிடணும் எதுல சேவ் பண்ண போறோம். நம்ம வந்து டிரைவ்ல வந்து சிடியா, டிவிடிலையா, இல்ல ஃபிளாஷ் டிரைவ்ஸ்லயா, இல்ல ஹார்ட் டிஸ்க்லயா அப்படிங்கிறது, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ற போறோமாங்கிறத நம்ம முதல்ல டிசைட் பண்ணிடணும். அடுத்தது ரீஸ்டோர் ஆப்ஷன்னா என்ன, ரீஸ்டோர் வந்து நம்ம எங்க பண்ணுவோம் அப்படின்னா, சிஸ்டம் இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். சிஸ்டம் இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணோம்னா ஷேடோன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ஃபைல்ஸ் ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி டூப்ளிகேட் ஃபைல்ஸ் மாதிரி அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அது வழியாக நம்ம வந்து பேக்கப் இருந்து ரீஸ்டோர் பண்ண முடியும். நம்ம சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி கூட நம்மளால சரி பார்க்க முடியும். அடுத்தது கிரியேட் எ சிஸ்டம் இமேஜ். அடுத்தது கிரியேட் எ ரீஸ்டோர் பாயிண்ட். இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க வந்து இன்னைக்கு சிஸ்டம் ஒர்க்கிங்ல இருக்கு, நீங்க புதுசா நாங்க சொல்றோம் ஏதாவது ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்றீங்க. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவதுன்னா மாலிகூல்ஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு வைரஸ் மாதிரி ஏதாவது கேட்டிருக்கலாம், நீங்க அவசரத்துல என்ன பண்ணிருப்பீங்க, எஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ இட் ஆக்குபைட் யுவர் சிஸ்டம்ஸ்ல வந்து உட்காந்துரும். அந்த மாதிரி சமயத்துல சிஸ்டம் ஒர்க் ஆகாம போகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்துல நம்ம யோசிப்போம் என்னடா பண்றது, சிஸ்டம் வந்து நேத்திக்கு வரைக்கும் ஒர்க் ஆச்சு, இன்னைக்கு தானே ஒர்க் ஆகல, காலையில ஒர்க் ஆன சிஸ்டம் சாயந்தரம் ஒர்க் ஆகல, இல்ல 1 ஹவருக்கு முன்னாடி நல்ல பொசிஷன்ல தான் இருந்தது, நல்லா குட் கண்டிஷன் ஒர்க் ஆயிட்டு இருந்து இப்போ ஒர்க் ஆகலைங்கும் போது அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்ங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிஸ்டம் நல்ல ஒர்க்கிங்ல இருக்கும்போது நம்மளா வந்து ஒரு பாயிண்ட் ரீஸ்டோர் பாயிண்ட் டேட் வந்து கொடுத்துட்டு நம்ம அதை கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சிஸ்டம் என்ன பொசிஷன் நம்ம சிஸ்டத்துடைய ஃபைல்ஸ் எல்லாம் அதுவா ஒரு பேக்கப் கிரியேட் பண்ணி ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இது வந்து எப்படி என்னங்கிறத இன்னைக்கு கிளாஸஸ்ல பார்ப்போம். அடுத்தது restore a backup made on another computer. ஒரு பேக்கப் வந்து இன்னொரு சிஸ்டத்தோட பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம வந்து அதை ரீஸ்டோர் பண்ணுவோம். அதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் மெத்தட்ல அது ஒரு மெத்தட். அடுத்து ரீஸ்டோர் ஃபைல்ஸ் ஃப்ரம் ஏ ஃபைல் பேக்கப் ஆஃப்டர் ரீஸ்டோரிங் யுவர் கம்ப்யூட்டர் ஃப்ரம் ஏ சிஸ்டம் இமேஜ் பேக்கப். நான் சொன்னேன் இல்லையா, சிஸ்டம் ஷேடோ இமேஜ் வச்சு அது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு பேக்கப் எடுக்கும். இப்ப இதுல இன்னொன்னு நீங்க ரொம்ப ஞாபகமா வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணும்போது நம்ம ரொம்ப இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பேரண்ட் சைல்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு வந்து எடுக்கக்கூடிய ஒரு எந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு எடுக்கிறீங்களோ அதே ஸ்டோரேஜ் டிவைஸை நாளைக்கு யூஸ் பண்ணாம வேற 2-3 செட் வச்சுட்டு மாத்தி எடுப்போம் நம்ம. அதை என்ன அப்படின்னா ஒரு சப்போஸ் நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய பேக்கப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அந்த பேக்கப் வந்து நம்மளால ரெக்கவரி பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் டே எடுத்துருப்போம் இல்லையா, அதுல இருந்து கூட நம்ம ரெக்கவரி பண்ண முடியும். அதனால எப்பவுமே டேட்டாஸை வந்து நம்ம கீப் அப் பண்ணும்போது ரொம்பவுமே நம்ம கவனமா இருக்கணும். பேக்கப் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான நிகழ்வு இது வந்து பேக்கப்ங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது கிளவுட்ஸ் பேக்கப். இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். இந்த கிளவுட்ல பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் பேக்கப்ஸ் வந்து இன்னொன்னு டைப்ஸ் ஆஃப் பேக்கப் இன் கிளவுட் பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்ப எல்லாருமே என்னதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிளவுட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளவுட் யூஸ் எதுக்காக கிளவுட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா லைன் பேக்கப் ஆர் ரிமோட் பேக்கப்னு பேர். இந்த பேக்கப்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளவுட் பேக்கப் வந்து இன்னொரு நேம் ஆன்லைன் பேக்கப் ஆர் ரிமோட் பேக்கப்னு இதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். அதுக்கு டேட்டா ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் வந்து ஒர்க்லோட வந்து கம்மி பண்ணும். உங்களுக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்டு பிசினஸ் மேன்ஸ் கூட வந்து இதை யூஸ் பண்றாங்க. லார்ஜ் கம்பெனிஸ்ல வந்து டேட்டா பேக்கப் வந்து சர்வர் மூலமா சப்ளிமெண்டரி பேக்கப்பை வந்து ஈஸியா யூஸ் பண்ண முடியும். நமக்கு இதுக்கான என்ன சொல்றதுன்னா அந்த பேக்கப் வந்து கிளவுட்ல கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது ஃபுல்லாவே வந்து எங்க இருக்கும், உங்களுக்கு அவங்களே சர்வீஸ் இதுக்குன்னே வந்து பேக்கப் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் தனியா இருக்காங்க. கிளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைடர்ஸ் தனியா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் தனியா இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிப்பாங்க, நம்மளுடைய பேக்கப்பை அவங்க வந்து டேக் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அதுல வந்து டைப்ஸ் இருக்கு. ஃபுல் பேக்கப் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபைல் லெவல் ஜிப்டு காப்பி ஆஃப் சோர்ஸ் டெஸ்டினேஷன்ஸ். இதான் நான் சொன்னேன். நான் இது யார் வேணா ஃபுல்லா பேக்கப் எடுக்கும் போது அந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு. அது என்னன்னா நம்ம ஹாஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, டேட்டாஸ் ஃபுல்லாவே வந்து நெட்டுக்கு வந்து கொடுத்துடுறோம். நம்ம டேட்டா ஃபர்ஸ்ட் டைம் பேக்கப் எடுத்து நெட்ல போட்டுடணும். இன்டர்நெட் வழியா அவங்க எடுத்துருவாங்க பேக்கப். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இட் வில் டேக் லாங் டைம். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பேக்கப்க்கு அவங்களே வந்து அவங்க கம்பெனில இருந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் அனுப்பிச்சு நம்ம கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஃபுல் பேக்கப் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க பீரியாடிக்கா பேக்கப் அவங்க எடுத்துப்பாங்க. இல்ல நம்ம வந்து பீரியாடிக்கா பேக்கப் வந்து கிளவுட்ல கொடுத்தா போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுத்து வச்சுப்பாங்க நமக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பேக்கப் அப்படின்னா பேக்கப் கண்டெய்ன்ஸ் ஆல் த ஃபைல்ஸ் சேஞ்ச் சின்ஸ் த லாஸ்ட் ஃபுல் பேக்கப். பேக்கப் நீ ஃபுல் பேக்கப் இன்னைக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்து ஏதாவது ஆட் பண்ணீங்க டெலிட் பண்ணீங்கன்னா அந்த சேஞ்சஸை மட்டும் பேக்கப் எடுத்துக்கிறதுக்கு பேரு டிஃபரன்ஷியல் பேக்கப். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்டல் பேக்கப். பிளாக் லெவல் ஆஃப் காப்பி ஆஃப் எவ்ரி இன்கிரிமெண்டல் சேஞ்சஸ் ஆன் த டிஸ்க். ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தா கூட அது என்ன பண்ணிக்கும், அது பேக்கப் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோ, காப்பி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது இன்கிரிமெண்டல் பேக்கப்னு சொல்லுவோம். திஸ் இஸ் a types of backups supplied by cloud computingல இது கொடுக்குறது இதெல்லாம். அடுத்தது மிரர் பேக்கப் காப்பீஸ் எவ்ரிதிங் வித்தவுட் அச்சீவ். எதுவுமே விடாம எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளுடைய சிஸ்டத்துல என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கும். தட் இஸ் கால்டு மிரர் பேக்கப். இதுல பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தி ரொம்பவும் எல்லாருமே இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பத்தி தான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல எல்லாருமே வந்து பேக்கப் அப்படின்னா கிளவுட் பேக்கப் அப்படியேதான் வந்து ஒரு டேர்ம்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த கிளவுட் பேக்கப்ல பாத்தீங்கன்னா கிளவுட் பேக்கப்ஸ்ல பிரைவேட் ஆர் பப்ளிக் அப்படின்னு 2 விதமான பேக்கப்ஸ் இருக்கு. கிளவுட் பேக்கப்ல பிரைவேட் அப்படின்னா பப்ளிக் கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். பப்ளிக் கிளவுட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா AWS அமேசான் இருக்கு இல்லையா, அமேசான் வெப் சர்வீசஸ், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அசூர், இவங்க எல்லாம் வந்து பப்ளிக் கிளவுட்ஸ். நீங்க அமேசான்ல
போய் பொருள் வாங்க போகும்போது பாத்திருக்கீங்களா, அதுல நிறைய பொருட்கள் வந்து போடுவாங்க உங்களுக்கு. என்னென்ன பொருள் எங்க இருக்குன்னு. அது வந்து ஆன்லைன் கிளவுட் தான் உங்களுக்கு. சரியா? அது கிளவுட் தான் அது. அந்த கிளவுட் தான் பப்ளிக் கிளவுட்னு சொல்லுவோம் அத. அது வழியா வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டை வந்து அவங்க சேல்ஸ் பண்றாங்க, சர்வீஸ் பண்றாங்க. எல்லாம் இன்டர்நெட் வழியா கன்சியூமருக்கு அவங்க சர்வீஸ் பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் கிளவுட் அப்படின்னா நம்ம வந்து லிமிடெட் சர்வீஸ், லிமிடெட் நம்பருக்கு மட்டும் உள்ள சர்வீஸ்க்கு பேரு பிரைவேட் கிளவுட்னு பேரு. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளவுட் பிரைவேட் கிளவுட்ல வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீயாவும் இருக்கு. அதை தவிர நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. எப்படி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கிற மாதிரியே இந்த கிளவுடுக்கு கிளவுட் சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அடுத்தது இது எப்படி அப்படின்னா பேக்கிங் அப் டைரக்ட்லி டு த பப்ளிக் கிளவுட். இது 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைல்ஸ் ஆர் டிசெண்டட் ஃபார் பேக்கப் டிபிக்கலி நியூவர் அப்டேட்டட் டேட்டா. அது ஒரு ஸ்டெப். இன்னொரு ஸ்டெப் the backed up files are encrypted and sent offsite to the cloud. நம்ம சிஸ்டத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க என்கிரிப்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா நேரா வந்து அவங்க வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் they will collect the informations. இது வந்து பாத்தீங்கன்னா organization can choose between public cloud, private cloud or cloud to cloud. Cloud to cloud method அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிளவுட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு கிளவுட் பேக்கப் இருக்கு, இன்னொரு கிளவுட் பேக்கப் இருக்கு. ரெண்டு கிளவுடும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தான் C2C பேக்கப் மெத்தட், கிளவுட் டு கிளவுட் பேக்கப் மெத்தட் சொல்லுவோம். Files can be easily accessed and readily available in the event of recovery. இப்போ கிளவுட்ல போட்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து சேஃபா இருக்கும், சேஃபாவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் எக்கனாமிக் வைஸ் வந்து சீப்பா இருக்கும் உங்களுக்கு. ஆனா பட் அது ரெண்டல் பேசிஸ்ல இருக்கு. கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ல அது மந்த்லி ரெண்டல், வீக்லி ரெண்டல், இயர்லி ரெண்டல்ங்கிறது பேசிஸ்ல அவங்க கொடுக்குறாங்க. அவங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபுல் விஎஸ், இன்கிரிமெண்டல் விஎஸ், டிஃபரன்ஷியல் பேக்கப். இது எப்படி எப்படி பேக்கப் எடுத்திருக்காங்கன்னா ப்ராசஸ் இதுல கொடுத்துருக்கு. ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பேக்கப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பேக்கப் எடுக்கிறாங்க, ரெண்டாவது பேக்கப், மூணாவது பேக்கப், நாலாவது பேக்கப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேக்கப் எடுக்கும்போது நான் எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கப் எடுத்தோம் நம்ம சிஸ்டத்தை அப்படின்னா வில் டேக் நம்மளுடைய சிஸ்டத்துல எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இட் வில் டேக் லாங் டைம்ஸ். இதுல கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட் சீடிங்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சிஸ்டத்துல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பேக்கப் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரு கிளவுட் சீடிங் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் இதுக்கு சொல்லுவாங்க. ஃபுல் பேக்கப் எடுக்கிறதுக்கு அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன்ல ஒன் டிரைவ். இந்த ஒன் டிரைவ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு டிரைவ் தான். எல்லாருமே உங்க மொபைல்ல பார்த்துருப்பீங்க. இந்த ஒன் டிரைவ்ங்கிற ஆப் உங்களோட ஒன் டிரைவ்ங்கிறது இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ லேப்டாப்லயும் அந்த ஒன் டிரைவ் இருக்கு, விண்டோஸ் 10ல சப்போர்ட் பண்றாங்க. இதுல ஒன் டிரைவ்ல நம்ம என்ன ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா கூட அது ஒன் டிரைவ்ல போகும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம என்ன போட்டு வச்சுக்கலாம். அதுல ஃப்ரீயா இருக்கக்கூடிய கிளவுட் சர்வீஸ் இது. இந்த ஒன் டிரைவ்ல நம்ம வந்து ஷேர் பண்ணி வச்சுட்டோம்னா எங்கேருந்து வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோட இது. Microsoft's OneDrive is best suited for business that require file sharing. User can process files from Android வழியா நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும், iOS app and Windows. நம்ம இது வந்து users can use such tools to share data securely inside or outside the organizations. ஸோ நம்ம இதுல போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி OneDrive ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம அதுக்கு நம்மளுடைய பாஸ்வேர்டு ஐடி கொடுக்கணும், நம்மளுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும், அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அப்பதான் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். அப்புறம் நம்ம எங்க வேணும் அந்த OneDrive ஓப்பன் பண்ணாலும் திரும்பி அதே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து செக்யூரிட்டி பர்பஸ் செக் பண்ணி தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நீங்க எவ்ரிடே நீங்க சிஸ்டத்துல கூட பாத்தீங்கன்னா மொபைல்ல கூட பாத்தீங்கன்னா பேக்கப் எடுக்க சொல்லி அப்பப்ப கேட்க தான் செய்து நம்மகிட்ட. உங்களை மொபைல் டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் எடுக்காம இருக்கு, எடுத்துக்கங்க நம்மளுக்கு கேட்குது இல்லையா. ஸோ பேக்கப்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்கிறத நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த OneDrive வந்து எல்லாருமே வந்து கிளவுட்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இது வந்து உங்களுடைய மொபைல்லே அவைலபிளா தான் இருக்கு. Futures என்னன்னா 1 TB of storage as space users is available, easy to synchronize files. File synchronization ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதை நீங்களே பார்த்திருப்பீங்க. ரொம்ப கிளவுட்ல ஜாஸ்தி இருந்து OneDriveல ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் இருந்தா அதுவே உங்களுக்கு சொல்லும் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது வந்து எலிமினேட் பண்ணணும், தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டுமாங்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கேட்கும். நீங்க எடுக்க சொன்னீங்கன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ், ரொம்ப லாங் யூஸ் பண்ணாத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே தானே டெலிட் பண்ணி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ரெடி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. Manage data between OneDrive and SharePoint. Access டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்ல போய் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பெஸ்ட் பேக்கப் சாஃப்ட்வேர். நம்ம பேக்கப் எடுக்கிறது வந்து நம்ம சிஸ்டத்திலேயே பேக்கப்ங்கிற ஒரு ஆப் உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அக்சசரிஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி
பேக்கப் எடுத்து தரதுக்குன்னே சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அது ஃப்ரீயும் இருக்கு, பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா பேக்கப், எக்யூ, நோவா பேக்கப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பெய்டு சர்வீஸ்ல வரும். இது எல்லாமே கூகுள் பேக்கப் அண்ட் செக்யூரிடைசேஷன், ஒன் டிரைவ் புக்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா பேக்பிளேஸா, கார்போனைட், சிஸ் கிளவுடு இதெல்லாமே வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து வேணும் கிளவுட்ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும்னா அந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம வந்து பே பண்ணி வாங்கி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதன் மூலமா நம்ம வந்து பேக்கப் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆன்லைன் பேக்கப் டூல் ஃபார் கம்ப்யூட்டருக்கும் மொபைல் டிவைசஸ்க்கும் நம்ம மொபைலுக்கும் நீங்க யூஸ் பண்ணக்கூடியது பேக்கப் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் நாங்க பேக்கப் எடுத்துக்கலாம், மொபைல் இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து பேக்கப் எடுத்துக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு பேக்கப் ப்ராசஸ் எப்படி பண்றதுங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கப் எடுக்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறாங்க. ஜஸ்ட் பேக்கப் எடுக்கல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோ த்ரூ பண்ணிட்டு நம்ம பேக்கப் செக்ஷனுக்கு போகலாம். நம்ம பேக்கப் எடுக்கிற ப்ராக்டிகல் செக்ஷனுக்கு போகலாம். இப்போ வந்து பேக்கப்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விண்டோஸ்ல போயிட்டு இங்க பேக்கப் அப்படின்னு அடிச்சிங்கனாலே போதும். விண்டோஸ் கீ இருக்கு இல்லையா, அந்த கீழே போயிட்டு நீங்க பேக்கப்னு அடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க பேக்கப் வரும். அந்த பேக்கப் ஆப்ஷன் வந்து ஆஃப்ல ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும்னா ஆஃப்ல கொடுத்து வச்சிருப்போம். நம்ம ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் மை ஃபைல்ஸ்ங்கிற இதுல வந்து நீங்க ஆன் பண்ணணும். இது கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். ஆன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், அந்த பேக்கப் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இதுலயே ஆப்ஷன்ஸ் பாருங்க, விண்டோ செக்யூரிட்டி இருக்கு, ரெக்கவரி இருக்கு, இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ். பட் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது பேக்கப்னால அது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ஜஸ்ட் ஆஃப்ல இருக்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இது ஆன் பண்ணிட்டேன். நான் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பேக்கப் லுக்கிங் ஃபார் ஓல்டர் பேக்கப்பான்னு கேக்குது பாருங்க உங்களுக்கு. ஓல்டர் பேக்கப் அப்படின்னா என்னன்னா கோ டு பேக்கப் ரீஸ்டோர். விண்டோஸ் 7 இருக்கு இல்லையா, விண்டோஸ் 7ல இருக்கக்கூடிய பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போவோம். அது செலக்ஷன் பண்ணா இது மோர் ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இந்த மோர் ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ், இந்த டோட்டல் இந்த சிஸ்டத்தோட இருக்கக்கூடிய டோட்டல் ஃபைல் சைஸ் வந்து 17.4 GB. டோட்டல் ஸ்பேஸ் நான் இப்போ வந்து பென் டிரைவ்ல இருந்து கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலா டிஸ்கனெக்ட் பண்ணி தான் கனெக்டட் வரும். டேட்டா இஸ் நாட் எட் பேக்கப் அப், ஒரு தடவை கூட இன்னும் பேக்கப் எடுக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டேட்டா பேக்கப் பண்ணிக்கோமா இல்லையாங்கிறத இண்டிகேட் பண்ணோம். அடுத்தது பேக்கப் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம பேக்கப் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அது நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். உங்களுக்கு இதுல உள்ள ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்த்து போனோம். அடுத்தது சிஹெச்என்எம். இன்னும் இதெல்லாம் வந்து எப்படி பேக்கப் உடைய ஆப்ஷன், பேக்கப் தீஸ் ஃபோல்டர்ஸ், என்னென்ன ஃபோல்டர் நம்ம பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பேக்கப் மை ஃபைல்ஸ் டெய்லி, இதுல வந்து மந்த்லி அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஐ வில் ஷோ யூ எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் இதை கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பேக்கப் ஆப்ஷன்ல ஜஸ்ட் பேக்கப் டு டிஃபரெண்ட் டிவைசஸ், ஸ்டாப் யூசிங் டிரைவ்னு இருக்கு உங்களுக்கு. இதுல பாருங்க ரீஸ்டோர் ஃபைல்ஸ் ஃப்ரம் கரண்ட் பேக்கப். ஸோ பேக்கப் எடுத்து வச்சு ரீஸ்டோர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணி நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல இப்போ ரிலேட்டட் செட்டிங்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஆட் ஃபோல்டர்ஸ் பண்ணும்போது கீப் ஹிஸ்டரி ஆஃப் ஃபைல்ஸ், ரீஸ்டோர் பர்சனல் ஃபைல்ஸ், இதெல்லாம் ரீஸ்டோர் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேக்கப்ங்கிற மெனுக்குள்ள போனா ரொம்ப அழகா இது ஒவ்வொன்றுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுவே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது பார்த்து அதை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி போனாலே அழகா முடிச்சிடலாம் நம்ம பேக்கப் பண்ற வேலையை. அடுத்த ஸ்டெப்ஸ் டு கிரியேட் பேக்கப் வித் சிஸ்டம் இமேஜ் டூல் ஆன் விண்டோஸ் 10ல எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்ல போயிடுங்க. நீங்க செட்டிங்ஸ்ல இருந்து செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா அப்டேட் செக்யூரிட்டி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா அப்டேட் செக்யூரிட்டி. இந்த அப்டேட் செக்யூரிட்டி இந்த ஆப்ஷனுக்கு வருவோம் நம்ம. சரியா, அப்டேட் செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷனுக்கு நம்ம வந்துடணும். அதுக்கப்புறம் பேக்கப் விண்டோஸ் 7, இப்ப சொன்னேன் விண்டோஸ் 7 எழுதுறதுக்கு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த விண்டோஸ் 7 ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணணும். go to backup and restore Windows 7 போகணும். பேக்கப் அதுல Windows 7, அதுல go to backup and restore Windows 7 ஆப்ஷனை செலக்ஷன் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க கிரியேட் சிஸ்டம் இமேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. கிரியேட் சிஸ்டம் இமேஜ்ங்கிறது ஆப்ஷனை செலக்ஷன் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு பேக்கப் அண்ட் ரிஸ்டோர் விண்டோஸ் 7ல போனோடனே இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸ்ல பாருங்க உங்களுக்கு பேக்கப் ஆர் ரிஸ்டோர் ஃபைல்ஸ்,
விண்டோஸ் பேக்கப் ஹேஸ் நாட் அட் பின் செட்டப், இன்னும் செட்டப் பண்ணல. செட்டப் பேக்கப் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் டேட்டும் கேட்கும். உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே பேக்கப் எடுத்துக்கும். உங்களுக்கு கேட்கறதே கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கப். மேனுவலி பேக்கப் அப்படிங்கிறது நம்ம எப்ப வேணும்னு நினைக்கிறோமோ அப்ப நம்மளா எடுத்துக்கிறது மேனுவல் பேக்கப். இது வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கப். விண்டோஸ் ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்டோம்னா ரீஸ்டோர் பாயிண்ட் எப்படி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்றதுன்னு பண்ணலாம். நம்ம பேக்கப்பும் வந்து அந்த டைம் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சிஸ்டம் ஆன்ல இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபுல் செட் பேக்கப் எடுத்து வச்சுக்கோம். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து கிரியேட் சிஸ்டம் இமேஜ், கிரியேட் சிஸ்டம் ரிப்பேர் டிஸ்க்னு இருக்கு. where do you want to save the backup ன்னு கேக்குது பாருங்க. அது செட்டில் சிஸ்டம் இமேஜை நம்ம எங்க வந்து சேவ் பண்ண போறோங்கிற ஆப்ஷன் வரும். அதுல நம்ம செலக்ஷன் பண்ணணும். ஹார்ட் டிஸ்கா இல்ல பென் டிரைவா அப்படிங்கறத இந்த இடத்துல செலக்ஷன் பண்ணுவோம். இல்ல ஆன் ஒன் மோர் டிவிடியா அப்படிங்கறத செலக்ஷன் பண்ணுவோம். இல்ல லேண்ட்ல இருக்கும் அப்படின்னா எந்த நெட்வொர்க் லொகேஷன்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்கான பிளேஸ். இப்ப எந்த இடத்துல பேக்கப் சேவ் பண்ணணுங்கிறதுக்கான பிளேஸை தான் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆக்ஷன் கொடுக்குறோம் நம்ம. சரியா? நெக்ஸ்ட் ஆக்ஷன் கொடுத்து எப்பவுமே எந்த ஒரு கமாண்டும் நம்ம வந்து ஒரு ஆக்ஷனும் வந்து முடியறது இதுல வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதுல போயிட்டே இருக்கும். அப்பதானே அடுத்த டயலாக் பாக்ஸ் வரும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ண விட்டு நமக்கு வரக்கூடியது which drives do you want to include in the backup. ஸோ எந்த டிரைவ்ல வந்து நம்மளுடைய பேக்கப்பை வந்து நம்ம எடுக்க போறோம்னு கேட்கும். டிரைவ்ஸ் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் டிரைவ்ஸ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ எந்த டிரைவ்லங்கிறது நம்ம செலக்ஷன் பண்ணிட்டு இப்போ அதுலயே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸ்பேஸ் ரெக்யூர் டு சேவ் ஏ பேக்கப் ஆஃப் த செலக்டட் டிரைவ், ஸ்பேஸ் அவைலபிள், இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ஷன் பண்றோம். அதுக்கு அடுத்த மெனு இதுதான், கன்ஃபார்ம் யுவர் பேக்கப் செட்டிங்ஸ். பேக்கப் லொகேஷன் இதுதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். த பேக்கப் would take up to 36 GB ஆஃப் டிஸ்க் ஸ்பேஸ். அதுல வந்து 36 GB வந்து பேக்கப் எடுக்க போறது, சிஸ்டம் இமேஜா கிரியேட் பண்ண போறது. The following drives will be backed up. இதெல்லாம் வந்து பேக்கப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பேக்கப். ஸோ நம்ம இதை தான் செலக்ஷன் பண்ணியிருப்போம். பேக்கப் எப்பங்கிற லொகேஷன் நம்ம செலக்ஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பேக்கப்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா பேக்கப் ப்ராசஸ் சிஸ்டம் இமேஜ் வந்து பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் பேக்கப். விண்டோஸ் 10ல டூல யூஸ் பண்ணி பேக்கப் வந்து சிஸ்டம் இமேஜை கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப் இது. இப்போ கிரியேட் பண்ணிட்டோம், பேக்கப் எடுத்துட்டோம், அது எப்படி ரீஸ்டோர் பண்றது அதுக்கு அடுத்த ஸ்டெப் இது. Procedure to restore backup with system image tool on Windows 10. எப்படி பண்ண போறோம்? Connect the backup drive on to your computer. நம்ம எதை வந்து பேக்கப் எடுத்து வச்சிருக்கோமோ அந்த டிரைவை வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணணும். அடுத்தது விண்டோஸ் இன்சர்ட் விண்டோஸ் 10 USB bootable drive. நம்ம வந்து USB UEFI மெத்தட்ல வந்து bootable drive ரெடி பண்ணி வச்சிருப்போம். அதையும் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுல வந்து சிஸ்டம் கண்ட்ரி சிஸ்டம் ரிப்பேர் ஃபைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அந்த டிவைஸ்ல விண்டோஸ் 10 USB bootable drive நம்ம முதல்லயே ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் வந்து அந்த இமேஜ் டூல்ல இருந்து நம்ம எடுக்க முடியும். அப்புறம் ஸ்டார்ட் த டிவைஸ், அதுல போயிட்டு விண்டோஸ் செட்டப் பேஜ்ல போய் கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணோம்னா அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி வரும். விண்டோஸ் செட்டப் டயலாக் பாக்ஸ் வந்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எந்த ஒரு சாஃப்ட்வேர் எதுக்கு போனாலுமே நமக்கு இது கேட்கும் இல்லையா, என்ன லாங்குவேஜ் என்ன இது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் நவுன் வரும். ரிப்பேர் வர கம்ப்யூட்டர், நம்ம கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் ஆனதுனால நம்ம வந்து ரெக்கவரிக்கு போறோம், ரீஸ்டோருக்கு போறோம். ஸோ இது வந்து ரிப்பேர் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். நம்ம கிளிக் ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் ஆப்ஷன் ஃப்ரம் த பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல வரக்கூடிய ரிப்பேருங்கிற ஆப்ஷனை செலக்ஷன் பண்றோம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்னு இருக்கும். அடுத்து நம்ம செலக்ஷன் பண்ண வேண்டியது ட்ரபிள் ஷூட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ஷன் பண்ணணும். கிளிக் தி ட்ரபிள் ஷூட் ஆப்ஷன்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது ட்ரபிள் ஷூட்டுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வரும். அதுல சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரி நம்ம செலக்ஷன் பண்ண வேண்டியது. சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ஷன் பண்றோம். அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரியில என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும், விண்டோஸ் 10 நம்ம செலக்ஷன் பண்ணணும். அடுத்தது டார்கெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10 தான் நம்ம வந்து சிஸ்டம் இமேஜ் பேக்கப் எடுக்க போறோம். இங்க பாருங்க அடுத்த மெனுல செலக்ட் ஏ சிஸ்டம் இமேஜ் பேக்கப்னு வரும். அதுல யூஸ் த லேட்டஸ்ட் அவைலபிள் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி என்ன அவைலபிளா லேட்டஸ்ட் இமேஜ் சிஸ்டம் இமேஜ் இருக்கோ அதை நம்ம வந்து செலக்ஷன் பண்ண சொல்லணும். செலக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் த நெக்ஸ்ட் பட்டன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரீஸ்டோரிங் பேக்கப் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு புது ஹார்ட் டிரைவ்ல வந்து நீங்க பண்றீங்கன்னா ஃபார்மேட் பண்ணி ரீபார்ட்டிஷன் பண்ணிட்டு நம்ம பேக்கப் பண்ணணும். பழசா இருந்ததுன்னா புதுசா சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஹார்ட் டிரைவ்ல வந்து பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணிட்டு ரீபார்ட்டிஷன் பண்ணிட்டு அப்புறமா நீங்க வந்து இந்த சிஸ்டம் இமேஜை வந்து பேக்கப் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் பட்டன் அமுத்திடுங்க.
நெக்ஸ்ட் மெனுல சூஸ் அடிஷனல் ரீஸ்டோர் ஆப்ஷன்ஸ் வரும். அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஃபார்மேட் அண்ட் ரீபார்ட்டிஷன் டிஸ்க்னு இருக்கு பாருங்க. புதுசா இருந்தா அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டுக்கு போகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. கிளிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரக்கூடிய மெனுல ஃபினிஷ் பண்ணோம்னா நம்ம சிஸ்டம் இமேஜ் எடுத்து வச்சதை ரீஸ்டோர் பண்ணியாச்சு. நமக்கு என்ன சிஸ்டம் இமேஜ் எடுத்து வச்சிருந்தோமோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த மெனுல வரும்போது அதை படிச்சு பார்த்து புரிஞ்சு நம்ம கரெக்டா அதுக்கு உரிய ரிலேட்டட் கமெண்ட்ஸை வந்து ஓகே பண்ணாலே போதும். நமக்கு வந்து ஈஸியா வந்து பேக்கப் எடுக்கிறதும் கஷ்டம் கிடையாது, ரீஸ்டோர் பண்ணதும் கிடையாது, கஷ்டம் கிடையாது. ஆனா பட் ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும் கவனமா இருக்கணும். அடுத்ததுல ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் இன் விண்டோஸ் 10. என்னென்ன ரெக்கவரி ஆப்ஷன்ஸ், என்னென்ன ப்ராப்ளம் வந்து என்னென்ன ரெக்கவரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ரெக்கவரிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பிசி வந்து ஒர்க்கிங் வெல் அண்ட் யுவர் ரீசென்ட்லி இன்ஸ்டால்ட் அண்ட் அப்டேட். பிசி ஒர்க் ஆகல, ரீசெண்டா ஒரு ஏதோ அப்டேட் பண்ணீங்க நீங்க, ஆனா விண்டோஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒர்க் ஆகல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா ரிமூவ் அண்ட் இன்ஸ்டால்ட் விண்டோஸ் அப்டேட். அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெண்டா இப்ப என்ன அப்டேட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பிசி ஒர்க்கிங் ஒர்க் வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காலம் ரீசெட் யுவர் பிசி. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம ரெக்கவரி ஆப்ஷன் போறதுக்கு முன்னாடி அதான் சொல்றது, எப்பவுமே புதுசா ஒரு சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ நீங்க வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதான் பெஸ்ட் ஆப்ஷன். அது இருந்ததுன்னா உங்களுக்கு சப்போஸ் இப்போ காலையில ஒரு Hello, madam. Hello, hello. எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ வந்திருக்காங்க. നിങ്ങളെല്ലാരും நெட்வொர்க் இஷ்யூ செக் பண்ணிட்டு இருக்காங்க, 2 minutesல வந்துருவாங்க.
ஹலோ மேடம். வந்துட்டேன் சார். ஷேர் கண்டினியூ. பண்றேன் திருப்பி கண்டினியூ பண்றேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இன்டரப்ஷன் ஆயிட்டே இருக்கு, நெட்வொர்க் ப்ராப்ளம்னால பண்ணிக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுல என்னென்ன ப்ராப்ளம் வந்தா என்ன மாதிரி ரெக்கவரிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் இதெல்லாம் செஞ்சு காமிக்க முடியாது, பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேக்கப் ஒன் டைம் பேக்கப் எடுக்கிறதுக்கே வந்து இட் வில் டேக். சில சமயம் சில கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய எம்பிஸ் இருக்கும், ஒரு நாள் 1.5 நாள் கூட ஆகும். ஸோ your PC won't start, you have not created a recovery drive and resetting your PC didn't work. எதுவுமே ஒர்க் ஆகல, நீங்க வந்து பேக்கப் எடுத்து வைக்கல, ரெக்கவரி டிரைவ் எதுவுமே இல்லைன்னா திருப்பி என்னதான் பண்ணோம், ரீஇன்ஸ்டலேஷன் மீடியா இருக்கு இல்லையா, விண்டோஸ் 10 உடைய ரீஇன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். நீங்க விண்டோஸ் 10 சாஃப்ட்வேர் வச்சு சிடி வச்சுட்டு இப்பெல்லாம் தான் ஆன்லைன்ல தான் பண்ண முடியுது. இப்ப முதல்ல எல்லாம் மறுபடியும் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் அங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க.
மேம் கேக்குதா? ரெடி சார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். ஸோ நம்ம வந்து டேட்டா ரெக்கவரிக்குரிய சாஃப்ட்வேர்ஸ், டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் எப்படி டேட்டா பேக்கப் சாஃப்ட்வேர் இருக்க மாதிரி டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இதுல வந்து இதெல்லாமே வந்து உங்களுக்கு பெய்டு சர்வீஸ். சிலது வந்து ஃப்ரீயும் இருக்கும், சிலது வந்து பெய்டு சர்வீஸ் இருக்கு. ஈசஸ், டேட்டா ரெக்கவரி விசார்ட், டிஸ்க் ட்ரில், இது எல்லாமே இந்த லிஸ்ட் இருக்கக்கூடியது எல்லாமே மினி டூல் பவர் டேட்டா ரெக்கவரிங்கிறது நீங்க உங்க இது கூட யூஸ் பண்ணிருப்பீங்க, மொபைல் கூட யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து சிலது வந்து ஃப்ரீயா இருக்கும், சிலது வந்து பெய்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சர்வீசஸ். இது வந்து டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் வந்து பெஸ்ட் இப்போது இருக்கிறதுல மார்க்கெட்ல வந்து பெஸ்ட் டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேரா இருக்கு. இதெல்லாம் இது கடைசியா நம்ம பார்க்க போறது எப்படி கிளீன் பண்றது அப்படின்ட்டு. சிஸ்டத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் அடப் ஆயிருக்கும் இல்லையா, அதனால சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். அது வந்து நம்ம எப்படி வந்து ஜங்க் ஃபைல்ஸை ரிமூவ் பண்றோம், சேஃப்டியா எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இதுதான் இது. விண்டோஸ் 10 எல்லாம் போய் பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்லயே போயிட்டு நீங்க விண்டோஸ்ல போயிட்டு டெஸ்க் கிளீனப் அப்படின்னு ஒரு இதை நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும், இந்த ஆப் வந்துடும். டெஸ்க் கிளீனப் ஆப்பை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததுல வந்து இந்த மாதிரி வரும். அதுக்கு ஆப்பை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மெசேஜ் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுல செலக்ட் த டிரைவ் யூ வாண்ட் டு கிளீன் அப் அப்படின்னு கேட்கும். எந்த டிரைவ் உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிரைவை நீங்க இங்க வந்து டிரைவை செலக்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல செலக்ஷன் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ப்ராசஸ் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. நம்மளுடைய எவ்வளவு நம்ம சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஜங்க் ஃபைல்ஸ் தகுந்த மாதிரி இது டேக் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகும். இது கால்குலேட் பண்ணி எடுக்கிறது டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். எங்க ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குங்க ஸ்கேனிங் பீரியட் இது. இந்த ஸ்கேனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மெனு வரும், டிஸ்க் கிளீனப் ஃபார் விண்டோஸ்ங்கிற ஒரு மெனு வரும் உங்களுக்கு. இதுல இந்த மெனுல நம்ம கிளிக் பண்ணலாம் என்னென்ன டெம்பரரி ஃபைல்ஸ், அதே போல ரீசைக்கிள் பின்ல உள்ளது, இந்த மாதிரி பர்டிகுலர் சில ஃபோல்டர்ஸ் உள்ளதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம கிளீன் பண்றது செலக்ஷன் பண்ணிட்டோம்னா அதே போல இன்டர்நெட்ல வந்து தேவையில்லாம நிறைய ஃபைல்ஸ் குக்கீஸ் எல்லாமே டெம்பரரியா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த குக்கீஸ் எல்லாமே நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணாதான் நம்மளுடைய சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து பண்ணணும். கிளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் போதும். இங்க நம்ம என்னென்ன செலக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் கொடுப்போம். நம்ம கிளீன் அப் கொடுத்துட்டோம், சிஸ்டம் ஃபைல்ஸ் கொடுத்தோம்னா கிளீன் பண்ண ஆரம்பிக்கும். இட் வில் டேக் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு அந்த கிளீன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் தெரியும் உங்களுக்கு. அது ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி ஃபாஸ்ட்னஸ் தெரியும் உங்களுக்கு. அதுல ஜங்க் ஃபைல்ஸ் வந்து நீங்க எப்படி வந்து டாட் ப்ராம்ப்ட்லயும் பண்ணலாம். இது வந்து கிராஃபிக்கல் மோட்ல நான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்க் கிளீனப் இல்லைன்னா எப்படி பண்ணலாங்கிறது வந்து டாஸ் ப்ராம்ப்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி கமாண்ட்ஸை வந்து நீங்க டைப் பண்ணணும். del/q/f/s %temp அப்படின்னு டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து நிறைய ஸ்டோர் ஆனாலே சிஸ்டத்துடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அதனால டெம்புங்கிறது கொடுத்து நம்ம என்ன பண்ணாத அந்த டெம்பரரி ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலமா நம்ம பண்றோம். டாஸ் ப்ராம்ப்ட் மூலமா இதை வந்து நம்ம ஜங்க் ஃபைல்ஸை ரிமூவ் பண்றது இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எப்படி பேக்கப், ரீஸ்டோர், எப்படி ரெக்கவரி, ரீஸ்டோர் பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், ரெக்கவரி இதெல்லாம் பார்த்தோம். பட் இதுக்குரிய ப்ராக்டிக்கல் டெமோ வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து காட்டுறேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கலா எப்படி பண்றோங்கிறத வந்து காட்டுறேன். சார் ஷேர் பண்ணட்டுமா சார் வீடியோ? ஃபர்ஸ்ட் பேக்கப் பார்க்கலாம். நம்ம பேக்கப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க கீழே விண்டோஸ்ல போயிட்டு பேக்கப்னு டைப் பண்ணுவோம் இங்க கீழே. அதுக்கப்புறம் அந்த பேக்கப் செலக்ஷன் பண்ணுவோம். செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெனு வரும். இதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி பேக்கப் ஆஃப் மை ஃபைல்ஸ்ங்கிறத ஆன் பண்ணிட்டு அதுல மோர் ஆப்ஷன் போறோம். அந்த மோர்ல போனீங்கன்னா பேக்கப் நவுங்கிறதுக்கு பதிலா இதுல பாருங்க எவ்ரி ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், எவ்ரி 12 ஹவர்ஸ், டெய்லிங்கிறது இருக்கும். நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நம்ம என்ன பண்றோம்னா செலக்ஷன் பண்ணிக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் செலக்ஷன். அதே போல எவ்வளவு நாளைக்கு அந்த பேக்கப் வச்சிருக்கணும் அந்த டைம் பீரியட்ஸும் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணிக்கிறோம். எது வேண்டாம், எந்தெந்த ஃபோல்டர் வந்து பேக்கப் எடுக்க வேண்டாமோ அதெல்லாம் நம்ம இதுல கிரியேட் பண்ணி போட்டோம்னா அந்த ஃபோல்டர் தவிர மற்றதெல்லாம் பேக்கப் எடுத்துக்கும். எது வேணுமோ பேக்கப் தீஸ் ஃபோல்டர்ஸ்ங்கிறதுல ஆட் பண்ணணும். அந்த ஃபோல்டரை வேண்டாங்கிறத கீழே ரிமூவ் பண்ணணும். இதை முதல்ல செலக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேக்கப் நவுங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ஷன் பண்ணோம்னா பாருங்க 7.9 GB இருக்கு. அது ஃபுல்லா பேக்கப் ஆகிறதுக்கு இட் வில் டேக் லாங் டைம். ஒன் டே கூட ஆகலாம். ஸோ அதான் சொன்ன மாதிரி பேக்கப் எடுக்கிறது பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி தான் நீங்க உங்க சிஸ்டத்தில் இருக்கக்கூடியதையும் நீங்க பேக்கப் எடுக்கணும்.
இது வந்து ஃபுல் பேக்கப். இப்போ நான் காமிச்சிருக்கிறது உங்களுக்கு ஃபுல் பேக்கப். அடுத்தது ரீஸ்டோர் பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்றோங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்ம ரெக்கவரின்னு போடணுங்க. நீங்க டெஸ்க்டாப்ல போயிட்டு ரெக்கவரி ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணுங்க. அதுல ரீஸ்டோர் பாயிண்ட் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி அட்வான்ஸ் ரெக்கவரி டூல்ஸ்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா கிரியேட் ரெக்கவரி டிரைவ்னு இருக்கு, ஓப்பன் சிஸ்டம் ரீஸ்டோர்னு இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுல கிரியேட் பண்ணலாம். நம்ம கான்ஃபிகர் சிஸ்டம் ரீஸ்டோர், சேஞ்ச் ரீஸ்டோர் செட்டிங்ஸ், disk manage or delete restore points இருக்கு பாத்தீங்களா, இங்க கிரியேட் பண்ணணும். and create a delete restore points. இந்த configure system restoreல போயிட்டு நம்ம restore pointங்கிற ஆப்ஷனை செலக்ஷன் பண்றோம். அது செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து 2 லாகின்ல இருந்தா இந்த மாதிரி எந்த ஒரு இது பண்ணாலும் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் செட்டிங்ஸ்ல நமக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். அட்மினோட பர்மிஷன் இல்லாம நம்ம எந்த ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியாது. ஸோ அட்மினுடைய பாஸ்வேர்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு சிஸ்டம் ரீஸ்டோர் ஆப்ஷன் ஒர்க் பண்ணி நமக்கு ரீஸ்டோர் கிரியேஷன் பண்ணுங்க. சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் இது ஒர்க் ஆகுது. இங்க கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்றோம். நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்றது இந்த இடத்துல தான். அது கிரியேட்னு போட்டுட்டுனா அதே போல அந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பண்ணும்போது சிஸ்டம் ரீஸ்டோர் செலக்ஷன் பண்ணுவோம். கிரியேட் பண்றது சார் அவங்க லாஸ்ட் ஸ்கிரீன் தான் தெரியுது, லாஸ்ட் இதுதான் இல்ல தெரியுது. थैंक यू இது மட்டும் தான் தெரியுது. ஐயோ வீடியோ வரலையா? இல்லைங்க மேடம். ஐயோ இவ்வளவு நேரம் வீடியோ 2 வீடியோ காமிச்சிட்டேனே. சார் இருங்க ஒரு நிமிஷம் சார். அது நியூ ஷேர்ல போயிடுறேன் சார். ஓகே, நீங்க அது ஓபன் பண்ணி வச்சுங்க மேடம். வெளியில ஓபன் பண்ணி வச்சு மறுபடியும் இது க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஓகே, இப்ப வருதான்னு பாருங்க சார். ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்ப வந்துட்டா? இல்லைங்க மேடம், நீங்க வெளியில அந்த வீடியோவே ஓபன் பண்ணி வைக்கணும். ஃபோல்டர் ஓபன் பண்ணி வச்ச பத்தாது, அந்த வீடியோ முதல்ல வெளியில ஓபன் பண்ணி போஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருந்து பண்ணுங்க, அப்பதான் வரும். ஜூமுக்கு வெளியில போய் ஓபன் பண்ணுங்க. ஜூம் மினிமைஸ் பண்ணி சார். ஓகே சார், கன்ஃபர்ம் பண்ணிக்கிறேன் சார். இப்ப தெரியுதா சார்? இல்லைங்க மேடம், வரலையா? இல்லைங்க மேடம். இதாவது ஒரு நிமிஷம். வெளியில இருந்து ஓபன் பண்ணி போஸ்ட் பண்ணி பண்ணிட்டா மினிமைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் எடுங்க. ஓகே, மார்னிங் ஓபன் ஆச்சு, இப்போ ஓபன் ஆக மாட்டேங்குது. இப்போ வரலையா சார்? இப்போ வருதா இல்லையா? வந்துருச்சா? ஓகேவா? ஓகே மேடம். ஓகே சார். இந்த பேக்கப் வந்து எப்படி பண்றதுன்னு பாத்துக்கோங்க. நீங்க பேக்கப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்க்டாப்ல போயிட்டு விண்டோஸ் இருக்கு இல்லையா, விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல சர்ச்னு வரும் பாருங்க, அங்க போயிட்டு அடிங்க. அங்க போயிட்டு பேக்கப் அப்படின்னு அடிச்சிங்கனாலே இந்த மெனுஸ் வரும் பாருங்க. பேக் செட்டிங்ஸ்ங்கிறது வரும் உங்களுக்கு. அந்த சிஸ்டம் செட்டிங்ஸ்ல போயிட்டு பேக்கப் செட்டிங்ஸ்ல போகணும். அதுல போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி பேக்கப் மை ஃபைல்ஸ் ஆன் ஆஃப் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி ஆஃப்ல இருக்கும், நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கப் இருக்கு. அது வேண்டாம்னா நம்ம வந்து என்னன்னைக்கு வேணுங்கிறத நம்ம செலக்ஷன் பண்ணிக்கணும். இதுல 3 hours ஒன்ஸ் டெய்லி வேணுமாங்கிறத செலக்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வந்து அந்த பேக்கப் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணுங்கிறதையும் நம்ம டிஃபால்ட்டா செலக்ஷன் பண்ணிக்கலாம். எப்ப வேணுங்கிறத செலக்ஷன் பண்ணிக்கிறோம். எந்தெந்த ஃபைல்ஸ் வேணுங்கிறத இந்த ஆட்ங்கிறதுல போயிட்டு நம்ம எக்ஸ்க்ளூட் திஸ் ஃபோல்டர்ஸ்னா இதெல்லாம் வேண்டாத, இதெல்லாம் வந்து பேக்கப் வேண்டாம்னு செலக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் பேக்கப் திஸ் ஃபோல்டர்ஸ்ல போய் எந்தெந்த ஃபோல்டர் பேக்கப் வேணுமோ அதை செலக்ஷன் பண்ணி போட்டுடணும். முதல்ல செலக்ஷன் பண்ணிக்கணும். ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்றது, எது வேணும் வேண்டாங்கிறத டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேக்கப் செலக்ஷன் பண்ணா இங்க பாருங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இவ்வளோ 7.97 GB வந்து பேக்கப் எடுக்க சொல்லி சொன்னா இட் வில் டேக் லாங் டைம். இப்போ அதை நவ் கொடுத்த உடனே என்ன ஆயிட்டு இருக்குங்க, பேக்கப் நடந்துட்டு இருக்கு, பட் இட் வில் டேக் லாங் டைம். இந்த மாதிரி தான் உங்க சிஸ்டத்துலயும் நீங்க போய் பேக்கப் ஆப்ஷன் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பேக்கப் எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும். உங்களுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு அந்த மாதிரி இட் வில் டேக் லாங் டைம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் அடுத்தது பீரியாடிக்கலா அடுத்த நெக்ஸ்ட் பேக்கப் போகும்போது டைம் குறையும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஜாஸ்தி தான் எடுத்துக்கும். சரி, அடுத்தது ஷேர் பண்றேன் சார். ஓகே மேடம். ஓகே சார், இப்போ நான் என்னோட ஷேரை பேசாம புதுசா ஏதாவது பண்ணிட்டேன் சார். ரெக்கார்டிங் வருமான்னு எனக்கு தெரியலையே.
நீங்க பாக்குறேன். இப்ப வருதான்னு சொல்லுங்க சார். வரலைன்னா நான் புதுசா பண்ணி காமிச்சிடுறேன். இப்ப வந்திருக்கா? இல்ல மேடம் வரல. நீங்க அதுவும் அதே மாதிரி ஓபன் பண்ணி வச்சு அதுல இருந்து எடுங்க. அதை எடுக்கிறேன் சார். இப்போ வெளியில போய் ஓபன் பண்ணி வச்சிடுறேன். ஓபன் பண்ணிட்டு வரேன். இப்ப வரலையா சார் ரிஜிஸ்டர் பாயிண்ட்? ஹலோ, வந்துருச்சு மேடம், வந்துருச்சு. ஓகே சார். இப்போ இதுல வந்து நம்ம ரெக்கவரின்னு டெஸ்க்டாப்ல போயிட்டு சர்ச்சில் போயிட்டு நம்ம ரெக்கவரி ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வரும். இந்த ஓப்பனை கிளிக் பண்ணீங்கன்னே நமக்கு வரக்கூடிய மெனுல இருந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம் ரிஜிஸ்டர் பாயிண்ட். இதுல பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல அட்வான்ஸ் ரெக்கவரி டூல்ஸ், கிரியேட் ரெக்கவரி டிரைவ் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் சிஸ்டம் ரீஸ்டோர் பண்றது வந்து ரீஸ்டோர் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து கிரியேட் பண்ண போறோம் ரிஜிஸ்டர் பாயிண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போறதுனால கான்ஃபிகர் சிஸ்டம் ரீஸ்டோர் இருக்க பாருங்க. இதுல நம்ம வந்து கிரியேட் ஆர் டெலிட் ரீஸ்டோர் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ணணும்னால இந்த ஆப்ஷன் கான்ஃபிகர் சிஸ்டம் ரீஸ்டோர்ங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ஷன் பண்றோம். எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் நமக்கு அட்மினுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நம்ம உள்ள போட முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மினோட பாஸ்வேர்ட் போகணும் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் சிஸ்டத்தையே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களால எல்லாத்துக்குமே ஒரு பர்மிஷன் வாங்கி தான் போக முடியும். யார் வேணா இதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்லாம் இது கிடையாது. ஆஃபீஸ்ல எல்லாம் இந்த மாதிரி அட்மின் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து நம்ம கிரியேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க. அந்த கிரியேட்டுங்கிறத செலெக்ஷன் பண்ணணும். சிஸ்டம் ரீஸ்டோர் பண்றது ரீஸ்டோர் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் போகலாம். இப்போ நமக்கு ஒண்ணுங்கிறத கிரியேட் பண்ணணும். நம்ம வந்து சிஸ்டம் கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். இப்போ செலக்ட் கிரியேட். அதுக்கப்புறம் நான் கிரியேட் பண்ணும்போது ரீஸ்டோர் பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கேட்கும் உங்களுக்கு. அந்த நேம் நம்ம கொடுக்கணும், டைப் பண்ணணும். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? என்னென்னைக்கு டேட் போட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இத்தனை இது இன்னைக்கு டேட்னா இன்னைக்கு டேட் போட்டு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஜூலை 10 இன்னைக்கு ரிஜிஸ்டர் பாயிண்ட் ஜூலை 10ஆம் தேதி இந்த டைமுக்கு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நம்ம சிஸ்டம் வந்து என்ன பண்ண ரிஜிஸ்டர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு பொசிஷன்ல நமக்கு டேட்டாஸ்ல எவ்வளோ டேட்டாஸ் எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் நம்ம சிஸ்டம்ல என்ன இருக்கோ எல்லாமே கரெக்டா நல்ல ஒர்க்கிங் பொசிஷன் இருக்கிறதுனால இது வரைக்கும் உள்ள டேட்டாஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம் பத்திரமா. அது பாருங்க. அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே திரும்ப ரிஜிஸ்டர் பாயிண்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் டெலிட் ஆகாது. புதுசா நீங்க ஏதாவது இதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பாயிண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது நீங்க ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தா கூட நீங்க திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஃபைல்ஸ் அண்ட் புதுசா கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆகாம அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அது வந்து எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ண போறோம்னு பாருங்க. இப்போ கிரியேட் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோ. ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேஷன் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணணும். நம்ம அது ரெண்டு விதமா பண்ணலாம். நம்ம அதை திருப்பியும் நம்ம வந்து கான்ஃபிகர் சிஸ்டம்ங்கிற இடத்துக்கு போனோம். நம்ம அதுல போயிட்டு தான் நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிஸ்டம் ஸ்டார்டிங் சிஸ்டம் ரீஸ்டோர் ஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும். ரீஸ்டோர் பாயிண்ட் ஆகும்போது லாஸ்டா இந்த மாதிரி ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அப்படியே விட்டுணும். நம்ம சிஸ்டத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது. சிஸ்டம் ரீஸ்டோர் ஒன்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது கரெக்டா எல்லா ஃபைல்ஸும் ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும். இட் வில் டேக் லாங் டைம். நீங்க வந்து பொறுமையா வெயிட் பண்ணணும். பேக்கப் எடுக்கும் போது ரீஸ்டோர் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது சிஸ்டம் ரீஸ்டோர் பண்ணும் போதும் அது எவ்வளவு நேரம் வேணா இருக்கட்டும், நம்ம பொறுமையா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஃபைல்ஸ் நம்ம சிஸ்டம் வந்து பழைய நிலைமைக்கு ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்து சேரும். இந்த கிளாஸஸ் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்ப்பா.